அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் கோடை வெப்பம் அதிகரித்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் கொரோனா பரவல் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கடந்த மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்கியதில் இருந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது. அது மட்டுமல்லாமல் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் இந்த ஆண்டு கத்திரி வெயில் பாதிப்பு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆகையால் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர் மழை காரணமாக திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. அதன்படி பள்ளிகள் திறக்கப்பட்டது. ஆனால் பள்ளிகள் திறக்கப்பட்ட நாள் முதல் கடுமையான வெயில் சுட்டரித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி, வேலூர், திருத்தணி, பரங்கிப்பேட்டை, ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரியில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவானது. இதனால் பள்ளி மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாநிலத்தில் 215 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கொரோனா பரவல் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், தமிழகத்தில் கொரோனா பரவல் இருந்தாலும் அந்த அளவிற்கு தீவிரம் இல்லை. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும். இருப்பினும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ஜூன் 7, 8, 9ஆம் தேதிகளில் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை, இதனால் சனிக்கிழமை விடுமுறை. ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கு வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.